ஆதவன் நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்று 16ஆம் தேதி நவம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. முதலில் வீரகேசரி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி நாளேடானது தனது பிரதான தலைப்பு செய்தியாக தொடரும் அடைமழை இயல்பு நிலை பாதிப்பு, நாடு முழுவதும் 81,000 பேர் பரிதவிப்பு என்கின்ற தலைப்பிலே வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் பிரதேசத்தின் புகைப்படத்துடன் கூடியதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் நிலவி வருகின்ற தொடர் மழையுடன் கூடிய மிகவும் மோசமான காலநிலை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட முழு நாட்டிலும் இயல்பு நிலை முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. அதிகளவிலான மழை வீழ்ச்சியின் காரணமாக நாடளாவிய ரீதியில் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் மலையக பகுதிகளில் மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. அத்துடன் வெள்ள அனர்த்தம் காரணமாக வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் 24,331 குடும்பங்களைச் சேர்ந்த 81,117 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 685 குடும்பங்களைச் சேர்ந்த 2,134 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதனோடு தொடர்பட்ட மற்றொரு செய்தியாக 16 நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறப்பு என்கின்ற செய்தி இன்றைய வீரகேசரி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ராஜாங்கனை உள்ளிட்ட 16 நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெத்ருஓயா, தப்போவ, லுணுகம் வெஹர, ராஜாங்கனை மற்றும் வெஹரகல நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜானகி மிகஸ் தென்ன குறிப்பிட்டுள்ளார். இதனால் குறித்த நீர்த்தேக்கங்களை அண்மித்து இருக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. வெள்ளத்தில் மூழ்கியது ஸ்லாபம் மருத்துவமனை என்கின்ற செய்தியும் வெள்ள அனர்த்தத்தோடு தொடர்புடைய செய்தியாக இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடரும் அடைமழை காரணமாக ஸ்லாபம் மருத்துவமனை நேற்று முன்தினம் இரவு வெள்ளத்தில் மூழ்கியது. இந்நிலையில் நோயாளிகள் அவசர கதியில் வேறு மருத்துவமனைகளுக்கு இடமாற்றப்பட்டனர். நாட்டில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல்வேறு பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று வெள்ளம் வடிந்தோடும் நிலை காரணமாக புத்தளம் மற்றும் ஸ்லாபம் பிரதேசங்களில் பல்வேறு பகுதிகள் முற்றாக நீரில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக ஜனாதிபதியின் பதில் என்று எதிர்பார்ப்பில் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் என்கின்ற தலைப்பிலே செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்திற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்றைய தினம் தனது பதிலை வழங்க உள்ள நிலையில் உண்ணாவிரதம் இருக்கும் கைதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் பலத்த எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றனர். நீண்ட காலமாக நாடளாவிய ரீதியில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தமது விடுதலையை ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வலியுறுத்தி வந்தனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதனோடு தொடர்பட்ட மற்றொரு செய்தியாக 15 பேரின் உடல்நிலை கவலைக்கிடம், மருத்துவ உதவிகளையும் மேற்க மறுப்பு, போராட்டம் தொடர்கிறது என்கிற தலைப்பிலான செய்தி கட்டமிடப்பட்டதாக இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தமது விடுதலையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரினதும் உடல் நிலைமை மோசமடைந்துள்ள நிலையில் 15 பேரின் நிலைமை கவலைக்கிடமாகியுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன. நேற்று முன்தினம் நண்பகலில் இருந்து மருத்துவ உதவிகள் அனைத்தையும் நிராகரிப்பதாக உண்ணாவிரதம் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் அறிவித்திருந்த நிலையில் 8வது நாளாகவும் நேற்றைய தினம் தமது போராட்டத்தை தொடர்ந்திருந்தனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அரசியல் கைதிகள் விவகாரம் குறித்து ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் இன்று விசேட கூட்டம் என்கிற தலைப்பிலே மற்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஆராய ஜனாதிபதி பிரதமர் சட்டமா அதிபர் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் தலைமையில் விசேட கூட்டம் இன்று அலரி மாளிகையில் நடைபெறவுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. வீரகேசரி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற மற்றொரு செய்தியாக வடக்கு கிழக்கில் இடம்பெறும் மக்கள் போராட்டங்கள் தவறல்ல, அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்கிறார் அதுரலியே ரத்ன தேரர் என்கின்ற தலைப்பிலே அவருடைய புகைப்படத்துடன் கூடியதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக வடக்கு கிழக்கில் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களை மக்களின் குரலாகவே கவனிக்கப்பட வேண்டும். அப்பாவி தமிழர்கள் அனாவசியமாக தண்டிக்கப்படக்கூடாது, உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என தூய்மைக்கான நாளைய அமைப்பின் தலைவர் அதுரலியே ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. பயங்கரவாதம் குறித்து இலங்கைக்கு பாடம் கற்பித்த நாடுகள் தடுமாறுகின்றன என்கின்ற தலைப்பிலே மற்றொரு செய்தி கட்டமிடப்பட்டதாக இங்கே பிரசுரமாக இருக்கிறது.
பயங்கரவாதம் குறித்து இலங்கைக்கு பாடம் கற்பித்த நாடுகள் இன்று தடுமாறி வருவதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். பிரித்தானியா, அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளினால் பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க முடியவில்லை எனவும் இந்த நாடுகள் இலங்கையை மலர்களை வைத்து வணங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. பிரதமர் அலுவலகத்தில் விசேட பிரிவு என்கிற தலைப்பிலான செய்தி இன்றைய வீரகேசரி நாளேட்டின் முதல் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணை குறித்த விடயங்களை அவதானிப்பதற்கும் அது தொடர்பான செயற்பாடுகளை கையாள்வதற்கும் பிரதமர் அலுவலகத்தில் விசேட பிரிவொன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தாளத்துக்கு ஆடும் அரசாங்கம் என்கிற தலைப்பில் செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. நாட்டின் நீதித்துறையையும் சட்டத்தையும் மீறி செயற்படுமாறு வலியுறுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போராட்டம் நடத்துகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற சர்வதேச செய்தியொன்றை நாங்கள் அடுத்து பார்க்கலாம். பாரிஸ் தாக்குதல்தாரி அடையாளம் காணப்பட்டார், குடும்பத்தினர் தடுத்து வைத்த விசாரணை என்கின்ற தலைப்பிலே செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிரான்சின் பாரிஸ் நகரில் 129 பேர் உயிரிழப்பதற்கும் 350 பேருக்கும் அதிகமானோர் காயமடைவதற்கும் காரணமான தாக்குதல்களை நடத்திய 7 துப்பாக்கிதாரிகள் மற்றும் தற்கொலை குண்டுதாரிகளில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த தாக்குதல்தாரி அல்ஜீரிய வம்சாவளியினத்தைச் சேர்ந்த பிரான்ஸ் பிரஜையான ஓமர் இஸ்மாயில் முஸ்தபா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து தினக்குரல் நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் நாளேடானது தனது பிரதான தலைப்பு செய்தியாக மிரட்டுகிறது தாளமுக்கம், அடைமழை, வெள்ளம், மண் சரிவால் பெரும் பாதிப்பு என்கின்ற தலைப்பையை தனது பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. தாளமுக்கம் காரணமாக மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ள அதேவேளை கொட்டும் மழை, வெள்ளம், மண் சரிவு காரணமாக 68,513 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதனோடு தொடர்பட்ட மற்றொரு செய்தியாக காற்றுடன் மழை சில தினங்கள் நீடிக்கும் என்கிற தலைப்பிலே செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக ஓரிரு தினங்களுக்கு மழையுடன் கூடிய காலநிலை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இலங்கைக்கு வடகிழக்காக தாளமுக்கம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் காணப்பட்டதாகவும் இதன் காரணமாக நாடு பூராகவும் கருமுகில் மற்றும் மழையுடன் கூடிய காலநிலை காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. வடமாகாண பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக இன்று 16ஆம் திகதி திங்கட்கிழமை வடமாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆர் ரவீந்திரன் அறிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. சடையந்தலாவ அணைக்கட்டு உடைந்தது என்கின்ற தலைப்பிலே கட்டமிடப்பட்டதாக செய்தியொன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் மீண்டும் பெய்து வரும் அடைமழை காரணமாக சடையந்தலாவ குளத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருகிறது. இதனால் சுமார் 4 அடி மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. தினக்குரல் நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற மற்றொரு செய்தியாக 2ஆம் கட்டமாக 30 கைதிகள் விடுதலை, சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. அரசியல் கைதிகளில் 30 பேர் 2ஆம் கட்டமாக விடுவிக்கப்படவுள்ள நிலையில் அவர்களில் 8 பேர் நீதிமன்றத்தில் இன்று திங்கட்கிழமை ஆஜர் செய்யப்படவுள்ளனர். இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவிக்கையில், அரசியல் கைதிகள் விவகாரம் குறித்து பாராளுமன்ற கட்டட தொகுதியில் ஏற்கனவே நடத்தப்பட்ட கூட்டத்தில் முதற்கட்டமாக 32 பேரும் 2ஆம் கட்டமாக 30 பேரும் விடுவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரல் நாளேட்டிலே வெளியாகி இருக்கின்ற சர்வதேச செய்தியை நாங்கள் பார்க்கலாம். IS அட்டூழியம் அதிகரிப்பால் உலகு கடும் விசனம் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. IS தீவிரவாதிகளின் படுகொலைகள் மத்திய கிழக்குக்கும் அப்பால் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு எதிராக ஒன்றுபட்டு நடவடிக்கை எடுப்பது என்பது பற்றி உலக தலைவர்கள் நேற்று ஆராய ஆரம்பித்துள்ளனர். துருக்கியின் கரையோர நகரமான அந்தாலியாவில் G20 குழு உச்சி மாநாடு நேற்று ஆரம்பமானது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட உலக தலைவர்கள் இஸ்லாமிய தேச குழுவினரின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எவ்வாறு ஒன்றுபட்டு பதில் கொடுப்பதென பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது.
அடுத்து சுடரொளி நாளேட்டின் முதல் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய சுடரொளி நாளேடும் கூட தனது பிரதான தலைப்புச் செய்தியாக அடைமழை வெள்ளக்காடானது வடக்கு கிழக்கு என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு 1,00,000 பேர் பாதிப்பு, 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்வு, 700 வீடுகள் சேதம், இன்றும் மழை தொடரும் என்கின்ற உபத்தலைப்புகளுடன் கூடியதாக இன்று தனது பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. நாட்டில் பல பகுதிகளிலும் பெய்து வரும் அடைமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன என்பதாக இந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே ஏனைய நாளேடுகளிலும் பார்த்திருந்தோம். கைதிகள் 3 உயிர் ஊசலாட்டம் தொடர்கிறது, உண்ணாவிரத போராட்டம் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. பொது மன்னிப்பு வழங்கிய தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழ் அரசியல் கைதிகள் முன்னெடுத்து வரும் உண்ணாவிரத போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் சிறைச்சாலைகளில் தொடர்ந்தது. போராட்டத்தில் குதித்துள்ளவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து கவலைக்குரியதாக இருக்கின்றது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் M.A. சுமந்திரன் MP நேற்று சுடரொளியிடம் தெரிவித்தார். உடல்நிலை மோசமடைந்துள்ள கைதிகளுள் மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 3 உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. பொதுநலவாய மாநாடு 27ஆம் தேதி ஆரம்பம், மோல்டா செல்கிறார் ஜனாதிபதி என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் கலந்து கொள்ளும் உச்சி மாநாடு எதிர்வரும் 27ஆம் தேதி ஐரோப்பிய நாடான மோல்டாவில் ஆரம்பமாக உள்ளது. பொதுநலவாய தலைவர்களின் முதலாவது மாநாடு 1971 சிங்கப்பூரில் நடைபெற்றது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. மற்றொரு செய்தியாக விஜயதாச வஜிர தொடர்பில் விசாரணை நடத்த தீர்மானம் என்கின்ற தலைப்புடன் கூடிய செய்தி கேள்விக்குறியுடன் கூடியதாக வெளியாக இருக்கிறது. அவன்கார்ட் ஆயுத கப்பல் விவகாரத்தில் அமைச்சர்களான விஜயதாச ராஜபக்ஷ, வஜிராபே குணவர்தன் ஆகியோர் தொடர்பு பட்டுள்ளனர் என வெளியாகியுள்ள தகவல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதியும் பிரதமரும் தீர்மானித்துள்ளனர் என அறிய முடிகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. தேயிலை ஏற்றுமதி வீழ்ச்சி என்கின்ற தலைப்புடன் கூடிய செய்தி இன்றைய சுடரொளி நாளேட்டின் முதல் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கிறது. இந்த வருடத்தின் முதல் 8 மாத காலப்பகுதியினுள் தேயிலை ஏற்றுமதி 1,50,00,000 கிலோகிராமால் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதேவேளை இந்த காலப்பகுதியினுள் தேயிலை ஏற்றுமதி மூலம் 2,400 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. மற்றொரு செய்தியாக 18 பேரை பிடித்து கையை கட்டி முகாமுக்கு கொண்டு சென்றனர், கிழக்கில் ஐநா குழுவிடம் சாட்சியம் என்கிற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. 1990ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெயர்ந்து இருந்த எங்களை பார்க்க வந்த எனது தம்பியுடன் சேர்த்து 18 பேரை பிடித்து ராணுவ சீருடை தரித்தவர்கள் கையை கட்டி பஸ்ஸில் ஏற்றி செங்கலடி ராணுவ முகாமிற்கு கொண்டு சென்றனர். இவ்வாறு மட்டக்களப்பிற்கு நேற்று சென்ற ஐநாவின் காணாமல் போனோர் விசாரணை குழுவை சந்தித்த உறவினர் ஒருவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார் என்கின்றதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் நாளேடானது தனது பிரதான தலைப்புச் செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அமெரிக்காவின் தேசாபிமான சட்டத்தை ஒத்த புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப பத்திரிகையின் முதல் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையானது தனது பிரதான தலைப்புச் செய்தியாக நல்லாட்சி என்ற பதத்தில் ஒரு பகுதியை ஏனும் காணவில்லை, நிமல் ஷிபாலடி சில்வா என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு பகுதியை ஏனும் காணவில்லை எனவும் ஊழல் மோசடி குறித்து கதைத்தவர்கள் தற்பொழுது எங்கே என்றும் அமைச்சர் நிமல் ஷிபாலடி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. உதய நாளேட்டின் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய உதய நாளேடானது தனது பிரதான தலைப்புச் செய்தியாக வெள்ளத்தில் மிதக்கிறது வடமாகாணம், எங்கும் வெள்ளக்காடு, 51,656 பேர் பாதிப்பு என்கிற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. வடக்கில் ஓயாது கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக பேரிடர் ஏற்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிசா புயலின் பின்னர் மிக பெருமளவிலான பாதிப்பை வடக்கு மாகாணம் தற்பொழுது எதிர்கொண்டுள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி
13,556 குடும்பங்களைச் சேர்ந்த 51,656 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1,714 குடும்பங்களைச் சேர்ந்த 5,872 பேர் 53 தற்காலிக நலன்புற நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மழை மற்றும் காற்றினால் 59 வீடுகள் முழு அளவில் சேதமடைந்துள்ளதுடன் 1071 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து வலம்புரி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வலம்புரி நாளேடானது தனது பிரதான தலைப்புச் செய்தியாக பலத்த காற்றுடன் மழை தொடரும், வடக்கின் இயல்பு நிலை பாதிப்பு, அவதானத்துடன் இருக்க எச்சரிக்கை என்கின்ற தலைப்பிலே பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக நாட்டின் பல பாகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வடக்கில் பலத்த காற்று மற்றும் தொடர் மழையுடன் கூடிய காலநிலை நீடித்து வருகிறது. இக்காலநிலை பாதிப்பினால் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய 5 மாவட்டங்களிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கலாம் என வானிலை அவதான நிலையம் எச்சரித்துள்ளமையினால் மக்கள் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய நாளேடுகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகிய நாளேடுகளினதும் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.